நேர்களே, முக்கிய செய்தி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் திடீரென இந்தியாவுக்கு வில்லனாக மாறியிருக்கிறார். எப்படி என்பது குறித்த தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், இது தொடர்பாக தங்களிடம் இருக்கக்கூடிய விவரங்கள். நிச்சயமாக ராஜேஸ்வரி, அதாவது செல்போன் என்றாலே தற்போது முதல் தர செல்போனாக இருக்கிறது ஐபோன் என்றுதான் பலரும் கூறுவார்கள். அந்த அளவுக்கு ஐபோன் தரத்திலும் சரி விலையிலும் சரி முதன்மையாக இருக்கக்கூடியது அந்த ஆப்பிள் நிறுவனம் தான் அதை தயாரித்து வருகிறது. அந்த ஆப்பிள் நிறுவனத்துடைய விரிவாக்கம் இந்தியாவிலே பெரிய அளவு செய்வதற்கு அந்நிறுவனம் திட்டமிட்டு இருக்கிறது. ஆனால் அந்த விரிவாக்கத்தை செய்யாதீர்கள் என நேரடியாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அந்த நிறுவனத்தின் ஆப்பிள் நிறுவனத்தின் சிஇஓ டிம் குக்கிடம் நேரடியாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் சொன்னதாக கத்தாரில் அவர் பேசியிருக்கிறார். இது தொடர்பாக ப்ளூம்பர்க் சஞ்சிகை இது தொடர்பாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதிலே வெளிப்படையாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவரிடம் தெரிவித்திருக்கிறார். ஐ ஹேட் a little problem with Tim Cook yesterday என்று கூறிய அவர், he is building all over India. I don't want you building in India. Trump reportedly said என்று வகையில் குறிப்பிட்டு Trump indicated the following the discussion: Apple would increase its manufacturing operation in United States. We are not interested in you building in India. இந்தியாவிலே நீங்கள் உங்கள் நிறுவனத்தை விரிவுபடுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை. நீங்கள் அமெரிக்காவிலே நிறுவனத்தை தொடங்குங்கள், பெரிதாக்குங்கள், விரிவாக்குங்கள் கூறுகிறார். ஏன்னா ஐபோன் தயாரிப்பு என்பது சீனாவிலும் இந்தியாவில் தான் நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவிலே உற்பத்தி கிடையாது. ஆனால் ஐபோன் அமெரிக்க நிறுவனத்தை சேர்ந்தது, ஆப்பிள் நிறுவனம். ஆனால் அந்த தயாரிப்பு என்பது பெரும்பாலும் இந்தியாவையும் சீனாவில் தான் 75% உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது சீனாவில் கோவிடுக்கு பிறகு சீனாவில் தான் அவர்கள் இந்தியா போன்ற நாடுகளிலே விரிவாக்கம் செய்து வருகிறார்கள். தற்போது அமெரிக்கா சீனா இடையே ஏற்பட்ட வர்த்தக போரின் காரணமாக தற்போது இந்தியாவை நோக்கி அவர்கள் முழுமையாக விரிவாக்கம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் நமக்கு இந்தியாவின் நண்பன் பிரதமர் மோடி என் நண்பன், இந்தியா எனது நட்பு நாடு என்று கூறி வந்த டிரம்ப் தற்போது வில்லனாக மாற ஆரம்பித்திருக்கிறார். தற்போது அதாவது ஆப்பிள் நிறுவனத்தின் இந்தியாவில் தொடங்காதீர்கள் என ஆப்பிள் சிஇஓ டிம் குக்கிடம் நேரடியாக தெரிவித்திருக்கிறார் என்பது குறித்து தற்போது பெரிதும் விவாதமாக மாற ஆரம்பித்திருக்கின்றான் கூற வேண்டும். இந்தியாவை கவனித்துக் கொள்ள இந்தியாவுக்கு சக்தி இருக்கிறது, இந்தியாவை அவர்களை பார்த்துக் கொள்வார்கள், நீங்கள் அமெரிக்காவிலே முதலீடு செய்யுங்கள், அமெரிக்காவிலே விரிவாக்கம் செய்யுங்கள், இங்கு கம்பெனிகளை தொடங்க என்ற வகையிலே நேரடியாக கூறியிருக்கிறார். இது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்றால் தற்பொழுது கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டில் மட்டும் பார்த்தீர்கள் என்றால் $22 பில்லியன் அளவுக்கு இந்தியாவிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு ஐபோன். அதாவது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது 60% அதிகமாக இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இந்தியாவுக்கு அமையும். ஒருவேளை இங்கு ஐபோன் உற்பத்தி அவர்கள் நிறுத்திவிட்டு அமெரிக்காவிலே நாங்கள் தொடங்கினோம் சென்றால் மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அதே போன்ற தமிழகம், பெங்களூரு மற்றும் தமிழகம் பாக்ஸ்கான் மூலமாக தான் இங்கு தயாரிக்கப்படுகிறது. எனவே இதெல்லாம் மிகப்பெரிய இழப்பாக மாறும். தென்னிந்தியாவிலே தமிழகமாகட்டும், அதே போன்று பெங்களூரு, கர்நாடகாவில் பெங்களூரு ஆகிய இடங்கள் தான் சிஇஓ ஆப்பிள் நிறுவனத்துடைய உபரி பாகங்கள் தயாரிக்கப்பட்ட ஐபோன் எல்லாம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையிலே இப்படி ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவித்திருக்கார். நீங்கள் அங்கு சென்று தயாரிக்காதீர்கள், இங்கேயே செய்யுங்கள், அமெரிக்காவில் செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பது இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீரென மாறியிருக்கிறார். அதாவது நண்பனாக இருந்தவர் தற்போது வில்லனாக மாற ஆரம்பித்து விட்டாரோ என்ற ஒரு ஐயத்தை எழுப்புகிறது என்பதை மாற்று கருத்தில்லை. அதனால்தான் தற்போது கூறியிருக்கிறோம், அமெரிக்க நண்பனாக இந்தியாவை கூறி வந்தவர் தற்போது வில்லனாக மாற ஆரம்பித்திருக்கிறாரோ என்று விமர்சனங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவி வருகிறது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம்.